வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருக்கிற இன்பத்தமிழ் பாடத்தை ஈஸியா பார்க்க போறோம். லெசனோட இன்ட்ரோடக்ஷன். இந்த பாடலை கவிஞர் பாரதிதாசன் எழுதியிருக்காரு. இந்த பாடலில் தமிழ் மொழியின் சிறப்பை கவிஞர் அழகாக சொல்லியிருக்காரு. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் இருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வயிறற்ற வாள். இன்பத் தமிழ் பாடத்தோட எளிய பொருளை இப்ப நம்ம பார்க்கலாம். இதோட முதல் பகுதி தமிழுக்கு அமுதென்று பெயர். இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழி அமுதம் போல இனிமையானது. தமிழ் மொழிய அமுதத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். அது மட்டும் இல்லாம நம் உயிருக்கு சமமான முக்கியத்துவம் கொண்டது. நம் உயிரோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு பாரதிதாசன் தமிழ் மொழிய. இதுதான் தமிழுக்கு அமுதென்று பெயர் என்ற வாக்கியத்தோட பொருள். தமிழ்ல இரண்டாம் பகுதி பாக்குறோம். தமிழுக்கு நிலவு என்று பெயர். இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் நிலவு போல குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் தருகிறது. தமிழ் மொழி நிலவு போன்ற குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் தருகிறது. சமூக வளர்ச்சிக்கு நீர் எவ்வளவு முக்கியமோ, நம்மளோட சமுதாயத்திற்கு நீர்நிலை எவ்வளவு முக்கியமோ, அதே போல் தமிழும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு இந்த வரியில அவரு இதோட பொருள் அர்த்தத்தை சொல்லியிருக்காரு. இன்பத் தமிழோட மூன்றாம் பகுதி பாக்குறோம். தமிழுக்கு மனம் என்று பெயர். மனம் அப்படின்னா நறுமணத்தை ஒப்பிடுறதுதான் இந்த இடத்துல மனம்னு பாரதிதாசன் குறிப்பிடுறாரு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தமிழ் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி என்பது மலரின் மனம் போல மகிழ்ச்சி தரும். ஒரு மலரோட மனம் வாசனை எந்த அளவுக்கு இருக்குமோ அதோட நம்ம தமிழ ஒப்பிடுறாரு. அது நம் வாழ்க்கைக்காக உருவான சிறந்த மொழி என்றும் அவரு குறிப்பிடுறாரு. அடுத்ததா இன்பத் தமிழோட நான்காம் பகுதி பாக்குறோம். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. இளமைக்கு காரணமான பால் போன்றது. இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பால் உடலுக்கு வளர்ச்சி தருவது போல தமிழ் நம் இளமையை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பால் எப்படி நம்ம உடலுக்கு ரொம்ப சத்துவானதாகவும் நம் வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையா இருக்கும், அதே போல தமிழ் மொழியும் நம் இளமையை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புலவர்களுக்கு தமிழ் ஒரு கூர்மையான வேல் போல உதவுகிறது. புலவர்கள் எதுல அதிகமா நம்ம புலவர்கள் எதுல நன்னடயமா இருப்பாங்கன்னா தமிழ் மொழியில தான். அப்போ அந்த தமிழ் மொழி ஒரு பேனாவின் கூர்மையான வேல் போல உதவுகிறது என்று சொல்லியிருக்காரு. இன்பத்தமிழ் ஐந்தாம் பகுதி. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வானம் போல தமிழ் உயர்ந்தது. தமிழ் மொழி வானத்தை போல உயர்ந்தது என்று பாரதிதாசன் குறிப்பிட்டிருக்காரு. தேன் போல இனிமை தந்து சோர்வை நீக்குகிறது. தேன் எந்த அளவுக்கு இனிமையோ அதே போல் நம் தமிழ் மொழியும் இனிமையானது, அதோட நம் சோர்வையும் நீக்குகிறது அப்படின்னு பாரதிதாசன் இந்த பாடல் வரிகளுக்கான பொருள்களை சொல்லியிருக்காரு. இன்பத்தமிழ் ஆறாம் பகுதி. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் நம் அறிவை வளர்க்க உதவுகிறது. தமிழ் நம் அறிவை வளர்க்க உதவுகிறது. கவிதைகளுக்கு வாள் போல வலிமையும் உறுதியும் தருகிறது அப்படின்னு பாரதிதாசன் இதோட பொருளை சொல்லியிருக்காரு. இன்பத்தமிழ் பாடலோட பொருளை பார்த்தோம், பாடலையும் முழுசா படிச்சு பார்த்தோம். அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது பிக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இப்போ அதுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடைகளையும் நான் சேர்த்து கொடுத்திருக்கேன். நீங்க விடைகளை மட்டும் மனப்பாடம் பண்ணாதீங்க. கேள்விகளை ஒரு முறை தரவா படிச்சுட்டு அது கூட இருக்க ஆப்ஷன்ஸையும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் விடைய படிங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஆப்ஷன் ஆ சமூகம், ஆ நாடு, இ வீடு, இ தெரு. 4 ஆப்ஷன்ஸ்கள் இருக்கு. இதுல சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்க ஆ சமூகம் அப்படிங்கிறதுதான் சரியான விடை.
ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். இதுதான் சரியான பதில். இரண்டாவது கொஸ்டின். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு டேஷ் ஆக இருக்கும். ஆ மகிழ்ச்சி, ஆ கோபம், இ வருத்தம், இ அசதி. இதோட சரியான பதில் இ அசதி. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு அசதியாக இருக்கும். மூணாவது கேள்வி. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஆ நிலவென்று, ஆ நிலவெற்று, இ நிலவற்று, இ நிலவு என்று. சரியான பதில் ஆ நிலவென்று. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. நான்காவது கேள்வி. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஆ தமிழங்கள், ஆ தமிழெங்கள், இ தமிழுங்கள், இ தமிழ் எங்கள். சரியான விடை ஆ தமிழெங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். ஐந்தாவது கேள்வி. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ அமுது கூட்டல் தென்று, ஆ அமுது கூட்டல் என்று, இ அமுது கூட்டல் ஒன்று, இ அமுது கூட்டல் தென்று. சரியான விடை ஆ அமுது கூட்டல் என்று. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. ஆறாவது கேள்வி. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ செம்மை கூட்டல் பயிர், ஆ செம் கூட்டல் பயிர், இ செமை கூட்டல் பயிர், இ செம்பு கூட்டல் பயிர். சரியான விடை ஆ செம் கூட்டல் பயிர். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம் கூட்டல் பயிர். தமிழ்ல அடுத்தது பாத்தீங்கன்னா பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. இது உங்களோட கேள்வி. முதல் கேள்வி. விளைவுக்கு பால், அறிவுக்கு வேல், இளமைக்கு நீர், புலவர்க்கு தோல். இத நம்ம பொருத்தணும். சரியானது அதுக்கான ஆன்சர் என்னென்னவோ அது மாதிரி பொருத்தணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்லைட் இதோட ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்க பொருத்துனதும் அதுவா கரெக்டா இருக்காங்கிறத மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க. இது உங்களோட கேள்வி. நான் இதுக்கப்புறம் இதோட ஆன்சர் நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்றேன். இப்போ பாடலின் கருத்துக்கு ஏற்பபடி பொறுத்துக. நம்ம முன்னாடி பொறுத்துக்கோட கேள்வி பார்த்தோம் இல்லைங்களா, அதோட விடை எங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். விளைவுக்கு அப்படின்னா நீர் அப்படிங்கறதோட பொருத்தம். அறிவுக்கு வேல், இளமைக்கு பால், புலவர்க்கு தோல். இதுதான் சரியான பதில். இத நல்லா பாத்துக்கோங்க. முன்னாடி நீங்க கொடுத்திருந்த கேள்வியும் இதையும் ஒப்பிட்டு பாருங்க. நிலவுக்கு நீர், அறிவுக்கு வேல், இளமைக்கு பால், உழவர்க்கு தோல். இதுதான் சரியான பதில். அடுத்த வினா பாத்தீங்கன்னா ஒத்த ஓசையில் முடிவில் இயைபு சொற்கள். பேர், நேர், தேன், வான், பால், வேல். நீங்க இது மட்டும் இல்ல, பாடல்ல வர இயல்பு சொற்களை நீங்களே தேர்ந்தெடுத்து கூட எழுதலாம். அப்படி உங்களுக்கு நீங்க அந்த பாடல் நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொல்லி கொடுத்துக்கிறத பாருங்க. நீங்க கமெண்ட்ல நீங்க பாடலை படிச்சுட்டு அதுல இருக்க ஒத்த ஓசையில இருக்க இயைப நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்களா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பேர், நேர், தேன், வான், பால், வேல். இத எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இத பேஸ் பண்ணி நீங்க பாடல்ல பாருங்க. உங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுத்ததை எனக்கு கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. நான் சரியா தப்பா அப்படிங்கறத உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அடுத்ததான் குருவினா. குருவினா பாத்தீங்கன்னா பிக் கொஸ்டின்ல 2 இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் கேள்வி. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டி உள்ள பெயர்கள் யாவை? இதோட விடை பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தமிழை அமுது, நிலவு, மனம், மது, பால், வேல் என்று சிறப்பித்துள்ளார். இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டி உள்ள பெயர்கள் யாவை? விடை பாத்தீங்கன்னா
பாரதிதாசன் தமிழை அமுது, நிலவு, மனம், மது, பால், வேல் என்று சிறப்பித்துள்ளார். இதுதான் இதோட பதில். குருவினால இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? இதோட விடை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தமிழை தேனோடு ஒப்பிடுவேன், ஏனெனில் தமிழ் இனிமையான மொழியாகும். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இரண்டாவது கேள்வி, நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. இதோட விடை பாத்தீங்கன்னா, நான் தமிழை தேனோடு ஒப்பிடுவேன், ஏனெனில் தமிழ் இனிமையான மொழியாகும். அடுத்து பாத்தீங்கன்னா சிறுவினா. சிறுவினால மொத்தம் 2 கேள்வி, அதே போலதான். முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேள்வி அதோட விடையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக. இதோட விடை பாத்தீங்கன்னா, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ். இதுதான் நீங்க விடையா எழுதணும்னு இல்ல. உங்களுக்கு அந்த பாடல்ல எது பிடிச்சிருக்கோ அந்த 2 லைனை நீங்க எழுதலாம். நான் விடை கொடுக்கணுங்கிறதுக்காக முதல்ல இருக்க 2 வரியை எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த பாடல்ல எந்த வரி ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த 2 வரியை பிழை இல்லாம நீங்க ஆன்சரா எழுதிக்கலாம். இதுதான் எழுதணும்னு கிடையாது. அந்த பாடல்ல இருக்க 2 வரி உங்களுக்கு பிடிச்ச அந்த 2 வரிய பிழை இல்லாம திருத்தமா நீங்க எழுதிக்கலாம். சிறுவினால இரண்டாவது கேள்வி, சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? இதோட விடை, நீர் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது. அதுபோல் சமூக வளர்ச்சிக்கும் ஒற்றுமையும் அவசியம். எனவே சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் தொடர்பு உள்ளது. நான் ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? நீர் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது. அதுபோல் சமூக வளர்ச்சிக்கும் ஒற்றுமையும் அவசியம். எனவே சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் தொடர்பு உள்ளது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிந்தனை வினா. இதோட கேள்வி என் பதில் நான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு கேள்விதான். வேல் என்பது ஓர் ஆயுதம். தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது? இதோட விடை பாத்தீங்கன்னா, வேல் பாதுகாப்பையும் வீரத்தையும் குறிக்கும். அதுபோல் தமிழ் மக்களின் அறிவையும் வலிமையையும் வளர்க்கிறது. அதனால் தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது. நான் திரும்ப இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. வேல் என்பது ஓர் ஆயுதம். தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது? விடை, வேல் பாதுகாப்பையும் வீரத்தையும் குறிக்கும். அதுபோல் தமிழ் மக்களின் அறிவையும் வலிமையையும் வளர்க்கிறது. அதனால் தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது. ஓகே, இன்னைக்கான 6வது தமிழ் முதல் பாடம் நல்லபடியா முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் 6th, 7th, 8th லெசன்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கான ரிவிஷன் பார்ட்ஸ், டெஸ்டுக்கானது, அதுக்கப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் PDF ஃபார்மேட் எல்லாமே நீங்க எனக்கு கமெண்ட்ல கேட்க நான் ஒரு நாளும் ஒன்னொன்னு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். இன்னையில இருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகட்டும். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தனியா அதுக்குன்னு ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி போடுறேன். எனக்கு எந்த இதுவுமே இல்லை. 7th, 8th லெசன்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.